ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஷானை காமிக்கிறாங்க. அவனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவனை கொலை பண்ணுறதுக்கு அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க போல். அதில் வந்து அவன் தப்பிச்சிடுறான். பட் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு. அந்த இடத்துலையும் அவன் மயக்கமாய் கீழே கிடக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் சுமி வர்றான். அவன் அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ இவருக்கு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ப்ளீஸ் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி என்னை எப்படியாச்சும் காப்பாற்று, நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தெரியும் போல். அவனை வந்துட்டு அவள் காப்பாற்றிடுறா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட ஃபேஸை சரியாக பார்க்க முடியல. அவளோட கழுத்தில் இருக்க அந்த செயினை மட்டும் அவன் நோட்டீஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். இப்போ அவனுக்கு நல்லா ஆயிடுச்சு. அவங்க அசிஸ்டண்ட்டை என்னை யார் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களான்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டாங்க பாஸ், நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சரி ஓகே இப்போ நான் நல்லா ஆகிட்டேன்றது யாருக்குமே தெரியக்கூடாது, நான் இன்னுமே ஹோமா ஸ்டேஜில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்றத சொல்கிறான். எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணையுமே நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்களான்னு சொன்னதும் இல்லை பாஸ் அவங்களையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆஃப்டர் 1 இயர் ஆயிருது. நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி இன்னைக்கு எப்படியாச்சும் அவன்கிட்ட மேரேஜுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அவனை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் கூட சேர்ந்து ஒன்றா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. 2 பேரும் சேர்ந்து என்னை சீட்டாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் தலையில் போட்டு அவள் அடிக்க ஆரம்பிச்சிடா. அங்கே பிளட்டிங் வந்ததுமே அவன் கோவப்பட்டு என்ன பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்றத கேட்டதும் நான் என்ன பைத்தியம் ஆயிட்டேன், நீ தான் பைத்தியமாயி என்னோட சிஸ்டர் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்றா. இதில் என்னோட தப்பு என்ன இருக்கு, நீ வந்து இப்போ வரைக்கும் உன்னோட ஹேரை வச்சு என்னை வந்து டச் பண்ண விட்டுருக்கேன். ஆனால் உன்னோட சிஸ்டர் அப்படி கிடையாது. நான் என்ன ஆசைப்படுறேனோ அது எல்லாத்தையுமே அவள் நிறைவேற்றுறா. நான் அவ்வளோதான் லவ் பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதுமே அங்கே பார்த்தா இப்படியே வந்து சண்டை போயிட்டுருக்கா. அவங்க சிஸ்டருமே ஓவராக பேசிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வந்து பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்து எதுக்குமே லாய்க் கிடையாது, அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்களா, நீ வந்து ஏன் தடுக்கிறன்னு சொல்கிறாரு. இந்த ஆள் என்ன அப்பான்னு தெரியல. அவங்க ஸ்டெப் மதருமே வந்து ட்ராமா போட்டுட்ருக்காங்க அவர் முன்னாடி. நீ வந்து உன்னோட சிஸ்டருக்கு பதிலாக அங்கே ஷான் ஃபேமிலியில் போய் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும் நான் ஏன் மேரேஜ் பண்ணணும், உங்கள் ஆசை பொண்ணை போய் நீங்கள் மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்றத சொல்கிறா. அதெல்லாம் முடியாது, அவள் வந்து இவரை லவ் பண்ணிட்டு இருக்கான்றப்ப மேரேஜ் பண்ணிக்கட்டும் 2 பேருமே. நீ வந்து என்ன உன்னோட அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் சரி ஓகே நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க மேரேஜுக்காக. ஹீரோயின் அங்கே போனதுமே அந்த பையனோட அம்மாவுமே அவங்களை வந்துட்டு ரொம்ப கிராண்டாக வெல்கம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டோட ஓனரே நீ தான்மா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா திங்ஸையுமே காமிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உனக்கு தான் சொல்லிட்டு அவங்க கையில் வந்துட்டு ஒரு கார்டையுமே கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கலாம், நீ என்னோட மருமக அப்படின்றத சொல்கிறாங்க. சரி வா நீ உன்னோட ஹஸ்பண்டை மீட் பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போய் கூட்டிகிட்டு போய் காமிச்சா அங்கே வந்து நம்ம ஹீரோ தான் இருக்கான். அவன் வந்து அங்கே படுத்த படுக்கையாகவே இருந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு, 1 இயர் ஆகிருமே இப்படியே தான் இருந்துட்டுருக்கான், இவனை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவரை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், அவரை சரி பண்ணிடுறேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்குமே வந்துட்டு சரியாக ஃபேஸ் தெரியல போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இவனுக்கா இந்த நிலைமை அப்படின்றத சொல்லிட்டு நான் தான் உன்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. நான் என்னோட சிஸ்டருக்கு தான் உன்னோட மேரேஜ் நடக்க விழுந்துச்சு, பட் வந்துட்டு நான் என்னோட அம்மாக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் கையை பிடிச்ச ஹேண்ட்ஸேக் பண்ணும்போது அவளுக்கு டவுட் ஆகிருது. ஹோமா ஸ்டேஜில் இருக்கவன் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு ஃபிட்னஸாக இருக்க முடியும், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே, எதுவும் ட்ராமா பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கிள்ளி வைக்க. அதுக்கப்புறம் அவனை வந்துட்டு இன்னும் என்னென்னமோ பண்ணிட்டுருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு மனசுலேயே தோணிட்டுருக்கு இவனை பைத்தியம் ஆயிட்டாளா, என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கான். அதுக்கப்புறம் என்ன வந்து இவன் எந்திரிக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு கண்ணை பிடிச்சி திறந்து பார்க்குறாங்க, கண்ணத்தை பிடிச்சி தடவிட்டு இருக்கா. எனக்கு ஃபைனலாக போய் அவனை கிஸ் வேற பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு கடவுளை வேணும் இன்னைக்கு வந்துட்டு ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டா போலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பட் ஹீரோயின் எந்திரிச்சிட்டு நான் இவ்வளோ வேலை பண்ணியுமே அவன் எந்திரிக்கலனா அப்படின்னா உண்மையிலே வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே இந்த ட்ரெஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வெயிட்டாக இருந்துட்டுருக்கு, நான் என்னோட ட்ரெஸ்ஸை வந்து மாற்றி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் மயக்கத்தில் தானே இருக்கான்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சுடா. நம்ம ஹீரோ வந்து சரியான வெக்கங்கட்டவளாக இருப்பா போலே அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போய் அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோயின் யார் அப்படின்றத சொல்லிட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ அங்கே மாஸ்கை போட்டுட்டு நீ வந்துட்டு அமைதியாரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவனை அட்டாக் பண்ண வந்து அந்த பர்சன்ஸோட எல்லாருக்கூடையுமே அங்கே அவன் சண்டை போட்டு அவங்க எல்லாத்தையுமே அங்கே இருந்து அடிச்சு விரட்டிடுறான். அப்போ ஹீரோயின் அங்கே ஒரு நீடில் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இப்போ குத்துனேன்னு வச்சுக்கோமே நீ இப்படியே வந்து மயக்கமாயிருவேன், ஒழுங்கா உண்மையை சொல்லு நீ யார் அப்படின்றத கேட்டதும் நான் உங்கள் ஹஸ்பண்டோட பாடி கார்டு தான் அப்படின்றத சொல்கிறான். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே உண்மையில. சரி ஓகே உனக்கு வந்துட்டு அடிபட்டுருக்கு, நீ உன்னோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணு, நான் மெடிசன் போட்டு வரேன்னு சொன்னதுமே அதெல்லாம் தேவையில்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன இப்போ நீயாவே கலட்டுறியா, நான் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டதும் இல்லை நானாவே கலட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவனுக்கு வந்து மெடிசனில் அவன் போட்டு விடுறான். நீ வந்து கொஞ்சம் தண்ணியிலேருந்து தூரமாகவே இரு, இல்லைன்னா இன்ஃபெக்ஷன்
இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு சொல்லிட்டு அவள் போகும்போது ஸ்லிப் ஆகி அவனோட மடியில் போய் விழுந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோ, என்ன யங் லேடி நீங்கள் எப்படியே என் மடியில் இருக்கிறதா வந்துட்டு ஐடியாவா, இல்லை இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பா கால் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே லவுட் ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா, உன்னோட சிஸ்டருக்கு பதிலாக தான் நீ மேரேஜ் பண்ணிட்டு போயிருக்கன்றது அந்த ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீ என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னதும், நான் அப்படிலாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிற வேலை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்போ நம்ம ஹீரோ, நான் வந்து உங்கள் அப்பாவை வந்துட்டு பழிவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொன்னதும், எனக்கு யாரோட ஹெல்ப்புமே தேவை கிடையாது, உனக்கு தான் இப்போ ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ வந்து இப்போ என்னோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு போய் வெளியே யார்ட்டையாச்சும் சொன்னேன்னா எனக்கு தான் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே அவள் அட்டாக் பண்ணதுமே நம்ம ஹீரோவுமே பதிலுக்கு அங்கே ஃபைட் பண்ணி அவளை பிடிச்சிக்கிறான். ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த நீடியில் வச்சு அவனை மிரட்டினதும், சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், நான் தோற்று போயிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்றத கேட்டதும் அங்கே ஒரு கார்டை கொடுத்து இதில் 200 மில்லியன் இருக்குது, உங்களுக்கு இந்த காசு வச்சுக்கோங்க அப்படின்றத சொன்னதும், எனக்கு காசெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, இந்த காசை நீயே வச்சுக்கோ, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி வெளியே தெரியவே கூடாதுன்னு சொன்னதும், நான் எதுவுமே கேட்கல, எதுவுமே வந்து பார்க்கல அப்படின்றதாவே சொல்கிறான். நீங்கள் வந்து என்னோட மாஸ்டரோட ஒய்ஃப் மட்டும் தான் அப்படின்றத சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, உன்னோட ஃபேஸ் வாட்ச் நான் பார்க்கணும்ல அப்படின்றத சொன்னதும், என்னோட ஃபேஸில் அடிபட்டிருக்கு, ஸோ நான் வந்துட்டு யாருக்குமே காமிக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். இல்லை நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் மாஸ்கை ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஹீரோ கைப்பிடிச்சிக்கிறான். அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு, மேடம் உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இதான் சான்ஸ்லான்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். ஹீரோயின், இவன் சரியான ஆளாக தான் இருப்பான் போல, டைம் பார்த்து தப்பிச்சு போயிட்டானே அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே அவனோட ரூமுக்கு போயிட்டு, எனக்கு என்னமோ இவளோட ஃபேஸை பார்த்தா நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே ஏன் எனக்கு தோணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். எனக்கு அந்த அடியாளுங்க எல்லாருமே அவங்க பாஸை போய் மீட் பண்ணுறாங்க. அவரோட நேம் வந்து லீ. நம்ம ஹீரோவை கொலை பண்ணுறதுக்கு அவர் தான் ஆள் எல்லாமே அனுப்பி வச்சிருக்காரு போல. இப்படி வந்து மாஸ்க் போட்ட ஒரு பர்சன் வந்து காப்பாற்றிட்டாருன்னு சொன்னதுமே, நீங்கள் எந்த வேலைக்குமே லாய்க்கலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிட்டு, நீ இந்த டைம் வந்து என்கிட்ட தப்பிக்க முடியாது ஷான் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோ, ஏன்னா அவங்க மதரின்லாம் ஒரு நெக்லஸ் வாங்கிக்கிற சொல்லியிருப்பாங்க போல், ஸோ அதை வாங்குறதுக்காக போயிருக்கா. அப்போ அங்கே அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குமே, இது எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை வந்து அவள் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டரோ அவங்க பாய் ஃப்ரெண்ட் யாருமே அங்கே வந்துடுறாங்க. இந்த நெக்லஸ் எனக்கு தான் வேணும்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படிலாம், நான் தானே ஃபஸ்ட்டு எனக்கு வேணும்னு சொன்னேன்னு சொன்னதும், உனக்கு என்ன வந்து தகுதி இருக்கா இந்த கடைக்குள்ளெல்லாம் வர்றதுக்கு, ஃபஸ்ட்டு நீ சரியான ஒரு பிச்சைக்காரின்னு சொல்லிட்டு அங்கே அவங்கள வந்துட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோங்க வந்துடுறான், எங்கள் யங் லேடிக்கு வந்து என்ன வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம வாங்கி தான் கொடுத்தாகணும், நீங்கள் அது எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே ஏன் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு, நீங்கள் 2 பேருமே சரியான பிச்சைக்காரவங்க, இங்கெல்லாம் வர்றதுக்கு தகுதி இருக்கா, நீ என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க போனதுமே அவன் சரியாக அடியே கொடுத்துடுறான். அங்கே பாடி கார்ட்ஸ்லாம் உள்ளே வந்ததுமே உடனே அவங்க சிஸ்டர், இவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சி வெளியே தள்ளுங்க, இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாதுன்னு சொன்னதும் வேமா அவளையும் அவனையும் போய் பிடிச்சிக்கிறாங்க. என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே, இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி வெளியே தள்ளி விடுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு, உன் நிலைமையை பார்த்தீங்களா அப்படின்றத சொல்றா. அப்போ அவங்க சிஸ்டர் போகும்போது, நீ இப்போ யாரை செடியூஸ் பண்ணி இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறா. பிறகு நம்ம ஹீரோ அதவே அவளுக்கு வாங்கி அவளுக்கு கழுத்துலையுமே போட்டு விட்டுட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அவங்க சிஸ்டர் அவங்களோட பிக்சர்லாம் எடுத்துட்டு, இதுக்கப்புறம் பாரு உன்னோட வாழ்க்கையவே நான் நரகமாக்குறேன் அப்படின்றத சொல்றா. பிறகு அந்த யானை காமிக்கிறாங்க, அவனுக்கு அடிபட்டதுக்கு அவங்க வந்து மெடிசன் போட்டு விட்டுட்ருக்கா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து நல்ல ஐடியா வச்சுருக்கேன், அவன் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டால, அந்த பர்சன் கூட அவன் வந்து போனதை பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு இன்றைக்கி நைட்டு வந்து பார்ட்டி வேறு இருக்க போது, நான் பெரிய பிளானாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன், அவங்க 2 பேர்த்தையுமே அங்கே வந்து மாட்டி விட்டுறலாம், அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து அவளை வந்து அடித்து வெளியே வேட்டி விடுவாங்க, அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னதும், நீ ரொம்ப அறிவாளின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட, நீ வந்துட்டு எவ்வளோ பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்க, உன்னோட நெயில்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, நான் ஏன் உனக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நெயில் பாலிஷ்லாம் போட்டு விட்டதும் நம்ம ஹீரோ, உண்மையிலேயே பைத்தியம் தான் போல், எனக்கு போய் நெயில் பாலிஷ்லாம் போட்டு விட்டுருக்காளே அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் நான் அவன் கூட சேர்ந்து சில பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிறணும், நீ என்னோட ஹஸ்பண்ட் ஆனால் மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு பிக்சர் கூட எடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு வித்தியாசமாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அதில் வந்து உன்னை கண்ணை வேற முழிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மெய்ட் வந்து கூப்பிட்றாங்க. உடனே அவங்க கிளம்பி போனதுமே நம்ம ஹீரோ அவன் ஐஸை ஓப்பன் பண்ண அந்த ஃபோட்டோவை மட்டும் டிலீட் பண்ணிடுறான்.
பிறகு நைட் போல் அங்கே பார்ட்டியில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இதே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் வேணுனே வந்து ஒயினை மேலே ஊற்ற விழா. நம்ம ஹீரோயின் அப்படியே விளைவிக்கிறா. இதெல்லாம் பழைய ட்ரிக், இன்னும் நீ இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க்ஸை தூக்கி மேலே ஊற்றி விட்டுறா. அப்போ அங்கே ஒரு வெயிட்டர் வந்து நம்ம ஹீரோயின் நேமை சொல்லி கூப்பிட்டு இந்த ட்ரிங்க் உங்களுக்காக தான் மேடன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இந்தாலும் என்னை இப்போ தான் பார்க்குறாரு, ஆனால் என்னோட நேம் எப்படி இருந்தாலும் கரெக்டாக சொல்லுவார், கண்டிப்பாக ஏதோ வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ரியாக்ட் பண்ணல. அந்த ட்ரிங்கை வந்து எடுத்து குடிச்சிட்டு அங்கே வாஷ்ரூம்க்கு போகிறா. அப்போ அவங்க சிஸ்டர் நம்ம பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு, இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி நான் பண்ண போகிறது அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அதை எல்லாத்தையும் அங்கே போய் வாமிட் பண்ணிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ண போகிறத பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. ரூம்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. நம்ம பிளானை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும், நம்ம அம்மாவுக்கு வந்து மெசேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ்மே பண்ணி விட்டாங்க. உடனே அவங்க ஸ்டெப் மதர் ஐயோ கடவுளே நான் என்னதை சொல்லுவேன், உங்கள் பொண்ணு இப்போ யாரோ ஒரு பையன் கூட போய் எங்கள் ரூமில் இருந்துட்டு இருக்காளாம், அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க அப்படின்றத சொன்னதுமே அவங்க அப்பாவுக்கு கோவம் ஆகிட்டு இன்னைக்கு நான் அவளை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்றாரு. நம்ம ஹீரோட அம்மாவுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே ஹஸ்பண்ட் இப்படி இருக்கவும் இந்த மாதிரி அலையிறா போலன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாங்க. இப்போ அங்கே எல்லாருமே கிளம்பி போனதுமே ஹீரோயினோட அப்பா நீ எனக்கு எவ்வளோப்படுத்துறதுக்கு தான் எனக்கு பிறந்தையான்னு சொல்லிட்டு அங்கே பிளாங்கெட்டை எடுத்ததுமே உள்ளே பார்த்தா யானும் உங்க சிஸ்டர் தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ நம்ம ஹீரோயின் நாங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி உள்ளே வந்துடுச்சேக்கா, என்ன நடந்துடுச்சேக்கு, நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும், ஆனால் அதுக்காக இப்படி ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி அசிங்கம் பண்ணுவீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு அவங்க சிஸ்டர் இதெல்லாம் உன்னோட வேலை தானேன்னு சொன்னதும் எனக்கு என்ன தெரியும், நான் இப்போ தான் உள்ளே வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டேக்கா. இப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ரூம்குள்ள அவன் நிலமையை பார்க்க போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கட்டையை வச்சு அடித்து 2 பேர்த்தையுமே அங்கே வந்து படுக்க வச்சுட்டு போயிருந்திருக்கா. நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்றதுக்காக இப்படி இல்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் அலைவீங்க அப்படின்றத கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே உண்மையிலேயே வந்துட்டு இவ ரொம்ப பெரிய வெக்கங்கட்டவ தான் சொல்லிட்டு அவளை பற்றி அங்கே தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா நீ கடைசியில் என் மானத்தவே வாங்கிட்ட, நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட அம்மா இதுக்கப்புறம் அவங்க மூச்சு தூக்கிட்டு என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ எங்கிட்ட இது எல்லாமே உங்களோட வேலை தானே அப்படின்றத சொன்னதும் அவங்க என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு அதுதானே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. சரியான ஆளாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே ஹீரோவை போய் மீட் பண்ண போனதுமே அங்கே மெய்ட் வந்து டாக்டர் வந்துட்டு அங்கே உள்ள அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ ஹீரோ எவ்வளோ நாளைக்கு நான் இந்த ட்ராமாவை போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. ஜிப்பெல்லாம் அவளுக்கு போட்டு விட்டதும் நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் என் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்க, நீ விலகி போய் என்கிட்ட இருந்து நீ நினைக்கிறது எது நடக்காதுன்னு சொல்றா. இப்போ ஹீரோ நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் சூப் தான் கொடுக்குறேன், இதை குடிங்க, நீங்க நைட்டு ஃபுல்லாமே இருமிட்டு இருந்தீங்க இல்லை அப்படின்றது சொல்லிட்டு அங்கே சூப்பை கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுமே குடிச்சிட்டு இருக்கா. என் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் நீ என் பக்கத்தில் இந்த மாதிரிலாம் வராது அப்படின்றத சொன்னதும் நான் இந்த பவுலை தான் எடுக்க வந்தேன், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மெய்ட் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் நீ வேணா மனுஷனா இல்லை பேயா, வந்து அவன் பாட்டு மறைஞ்சு மறைஞ்சு போயிடுறானே, எங்கே வந்து போயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியலேன்னு சொல்றா. அங்கே டாக்டர் உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள வந்துடுறா. இந்த மெடிசன் எல்லாமே நீங்கள் அவருக்கு கொடுங்கன்னு சொன்னதுமே இது என்ன இப்படி லோவாக வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, அவர் எப்படி வந்து அப்புறம் சரியாவார் அப்படின்றத கேட்டதும் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு அவர் கேட்குறாரு. நானுமே ஒரு டாக்டர் தானேன்னு சொன்னதுமே நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளுமே நேம சொன்னதுமே அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. நானுமே அங்கே தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் நான் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன், ஸோ வந்து இப்போ நான் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அங்கே பாடாப்படுத்த ஆரம்பிச்சிடுறா. அவனுக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு. அப்போ டாக்டர் ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, அவருக்கு வந்து வலிக்க போகுது அப்படின்றத சொன்னதும் நான் மெதுவாக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேக்கா. அவன் ரொம்ப பொறுத்துட்ருக்கான். இப்போ டாக்டர் கடவுளே நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வலியெல்லாம் பொறுக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கையெல்லாத்தையும் அங்கே பிளாங்கெட்டை வச்சு மறைச்சிட்ருக்கா. இதுக்கப்புறம் இப்படியே பண்ணிட்டு இருந்தவனா அவர் கூடி சீக்கிரம் சரியாயிருவார் அப்படின்றத அவர் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் இப்போ நான் வந்து உனக்கு எல்லாத்தையுமே தொடச்சி விடணும்ல, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்லாம் கழட்டிட்டு அங்கே துடைக்கும் போது அவனோட பாடியை பார்த்துட்டு இப்படி உடம்பு முடியாமல் இருக்கிறவனுக்கு 6 பேக்லாம் இருக்குமா, எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பாடியெல்லாம் டச் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனோட அந்த முதுகு சைட்லாம் துடைக்கும் போது அவனுக்கு அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ கடவுளை இவ கண்டுபிடிச்சிருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு பயப்படுறான். இப்போ ஹீரோயின் ஒருவேளை கார் ஆக்சிடென்ட் நடக்கும்போது இந்த மாதிரி அடிபட்டுருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் கீழேயுமே நான் தானே துடைச்சாகணும், சரி ஓகே பரவாயில்ல நீ என்னோட ஹஸ்பண்ட் தானே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் அங்கே பெல்ட்டை கழட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஐயோ மானமே போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினோட ஹேர் வந்து அங்கே பெல்ட்டில் மாட்டிக்கிட்டதுமே எடுக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கா. அப்போ சிசர் எடுத்து பேசாமல் கட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்றத சொன்னதும்
ஐயோ கடவுளை இவன் என்னை கொல்ல போகிறாளான்னு சொல்லிட்டு அவன் பயந்து போயிடுறான். பட் அவன் ஹேரை தான் கட் பண்ணதும் ஹீரோக்கு வந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் என்ன வந்து நடந்தாலும் சரி நான் எப்பயுமே உனக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டேன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ அவங்க அப்பா கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் போனதுமே அங்கே யானை பார்த்தா ரொம்ப வந்து மோசமாக இருக்குது, அடிபட்டு போய் உடம்பெல்லாம். என்னென்ன நம்ம ஹீரோவோட ஆளுங்க தான் வந்துட்டு இவனை போட்டு விழுத்திருப்பாங்க போல். நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒழுங்கா நீ வந்து மன்னிப்பு கேளு அப்படின்றத சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணேன் மன்னிப்பு கேட்க, நான் எதுவுமே பண்ணலை, இவங்களாம் விரிச்ச வலையில இவங்களே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு நான் இவருக்கு சூப்பெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ரொம்ப நல்ல விதமாக பேசிட்டு அங்கே ஒரு நீடில் எடுத்து அவள் குத்தி விட்டுறா. அது வந்துட்டு சிரிப்பு வர வைக்கிற நீடில் போல். அவன் பார்த்தா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் பாருங்கப்பா அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காருன்னு, நீங்களா வந்துட்டு அவர் கவலைப்படுறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றது சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயினோட சிஸ்டருக்கு புரிஞ்சுக்குது அவளோட தான் வேலைன்னு. நீ உன்னை பண்ணுற வேலைக்கெல்லாம் நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் உன்னை கொல்லாம் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோவும் அவங்க பாடிகார்டும் சேர்ந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அதே ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோக்கு அவளை பார்த்ததுமே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. அப்போ அங்கே டாக்டர் வந்து வேமா அவளை பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவரோட ரூமில் நம்ம ஹீரோயின் உட்கார சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே ஃபேஸே பார்க்கல. நம்ம ஹீரோ மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கான். சரி நீங்கள் வந்துட்டு உங்கள் பேண்ட்டை கழட்டுங்க, நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போனதும் நீங்கள் எதுக்காக வெக்கப்பட்டுட்ருக்கீங்க, டாக்டர்கிட்ட வந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே இல்லை வேணாம் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் அவனோட பெல்ட்டை வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு இந்த பெல்ட்டை நான் இப்போ இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோ வேகமாக வெளியே வந்ததுமே அங்கே பாடிகார்டு வந்து என்னாச்சு பாஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. என்ன உங்கள் ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ரெட்டாக மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் நீ பண்ண வேலைக்கு பாரு, இந்த மாதம் உனக்கு சேலரியே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். இப்போ டாக்டர் வந்து என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காரு. ஹீரோயின் ஒர்க்கை முடிச்சுட்டு அங்கே வெளியே போகும்போது மாடியிலேருந்து அவன் மேலே பூந்தொட்டி ஒன்று விழுக போகுது. நம்ம ஹீரோ தான் அங்கே வந்து காப்பாற்றிடுறான். நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படிங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கும் போது நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே அந்த லீவ் வந்து அவனை அங்கே நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவன் அப்படின்னா நல்லா தான் இருக்கானா, இவனை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆள் தான் கால் பண்ணுறாரு. நீ வந்து உன்னோட அம்மாவை பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்றத கேட்டதும் ஆமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உன்னோட ஹஸ்பண்டை நீ கொலை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு என்னோட நிலைமையில நீ இருந்தா இந்த மாதிரி டிசிஷன் எடுப்ப, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அங்கே இருந்து அப்படியே படுத்து தூங்கிடுறா. நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை வந்து கிஸ் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை ஹக் பண்ணதுமே தூக்கத்துலேயும் இப்போ நீ தான் ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் என்ன ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. நேற்று நைட் இவன் தான் என்னை கிஸ் பண்ணானா, கண்டிப்பாக இது கனவாக தான் இருக்கும், அவள் எப்படி கிஸ் பண்ணியிருப்பான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் கால் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உன்னோட அம்மாவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்பாவோட ஸ்டடி ரூமில் தான் இருக்குது, இப்போ அவர் வீட்லேயுமே இல்லை, ஸோ நீ வந்துட்டு அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ், நான் வந்து கண்டிப்பாக போய் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அங்கே ரூமில் போய் அங்கே வந்து எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்கா. அவங்க சிஸ்டர் அங்கே ஹாப்பியாகிட்டு வந்துட்டுருக்கா. என்னென்னு பார்த்தா அங்கே வந்து ஸ்னேக்காக வச்சுருக்கா போல். நம்ம ஹீரோயின் அதை எடுத்ததுமே அந்த ஸ்னேக் வந்து நம்ம ஹீரோயினை கடிச்சிருது. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்படி வர சொல்லி இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு அங்கே நீடில் எடுத்து அவள் குத்த போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோங்க வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே வந்து நம்ம ஹீரோயின் என் பக்கத்தில் நீ வர அதை விலகி போ அப்படின்றத சொன்னதும் நான் பக்கத்தில் வரலைன்னா உன்னை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க சிஸ்டர் நான் பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் அவங்க ரெண்டு பேரையுமே ஒன்றா இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கிறா. ஹீரோ அந்த பாம்பு கடிச்ச இடத்துல அவன் வந்துட்டு அங்கே வந்து விஷத்தை எல்லாத்தையுமே உறிஞ்சி கீழே துப்பிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வரும்போது நீ இதுக்கப்புறம் என் பக்கத்தில் இப்படி க்ளோஸாக வராத, நீ என்னோட ஹஸ்பண்டோட பாடிகார்டு மட்டும்தான், நான் உன்னோட காசோட ஒய்ஃப், ஸோ நீ இதுக்கப்புறம் என் பக்கத்தில் இப்படி க்ளோஸாக வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல, என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் எப்பயும் துரோகம்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நிலமையிலுமே நம்மளுக்கு வந்துட்டு இவ்வளோ உண்மையாக இருக்காளேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் எப்படி உன் பக்கத்தில் வராமல் இருக்க முடியும், நீ என்னோட ஒய்ஃப் ஆச்சு அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு இந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணிட்டா போல். அவங்க ரொம்ப கோவப்பட்டு அங்கே மெயிலெல்லாம் வச்சு பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எவ்வளோ தைரியம் தான் என்னோட பையனுக்கு துரோகம் பண்ணுவேன், நீ வெளியே வேற ஒரு ஆம்பளை கூட தொடர்பு வச்சிருக்கியா, அவன் யார் அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அவனோட நேமை சொன்னால் அவனை வந்துட்டு இவங்க சும்மா விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறா. அந்த ஃபோட்டோ காமிச்சு அங்கே வந்து ஒரு மெயிலை கூப்பிட்டு பயங்கரமாக அடிக்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடியுமே பயங்கரமாக போட்டு
அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீங்கள் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடியுமே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுறான். நான் கொஞ்சம் வர லேட்டாக இருந்தால் என்னோட ஒய்ஃபை நீங்கள் கொலை பண்ணியிருப்பீங்க போலயே அப்படின்றத கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவங்க நீ எப்பப்பா சரியானன்னு சொல்கிறாங்க, இவ உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா, வெளியே வேற ஒரு ஆம்பளை கூட சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்காதீங்க, அந்த பையனை நான் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டு போனதுமே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அவன் மெடிசன்லாம் போட்டுட்ருக்கான். நீ எதுக்காக என்னோட நேமை சொல்லலைன்னு சொன்னதும் சொன்னால் உனக்கு ப்ராப்ளம் ஆயிரும் நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ நாளாக என் கூடவே இருந்துட்டு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் நீ எதுவுமே என்கிட்ட பேச வேணாம்னு சொன்னதுமே ப்ளீஸ் நான் சொல்கிறேன் உன்கிட்ட என்ன விஷயம்னு சொன்னதும் இதுக்கு எனக்கு தேவை கிடையாது, இதுக்கப்புறம் நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, எனக்கு அதே போதும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் போகிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவை திரும்பவும் மீட் பண்ணிட்டு இந்த டைவர்ஸ் பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொன்னதும் நான் சைன்லாம் பண்ண மாட்டேன், உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும், என்ன தவிர உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது, ஸோ நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அவன் கிழிச்சு போடுறான். பிறகு ஹீரோயின்ட்ட நீ என்னோட பாடியே ட்ரெஸ் இல்லாமல்லாம் தொடச்சி விடுன்ற பேரில் பார்த்துருக்க, எனக்கு கிஸ் கொடுத்துருக்க, அப்படி இருந்து நீ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம என்னை எப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறா. அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் தள்ளி போங்க, என்கிட்ட இப்படி வேலையெல்லாம் வைக்காதீங்கன்னு சொன்னதும் அதை எப்படி ஓன்ட்ட நான் வேலை வைக்காம வேறவங்ககிட்ட வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் கோவப்பட்டு நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது, எனக்கு டைவர்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கடிச்சு வச்சிடுறா. அப்போ நம்ம ஹீரோ சரி ஓகே இப்போ என்ன உனக்கு மனசு அடங்கிருச்சா, எனக்கு கடிச்சு வச்சுட்டு இப்போ நீ எனக்கு கடிச்சு வச்சிருக்க, இதுக்கு நான் பதிலுக்கு ஏதாச்சும் உனக்கு கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு திரும்பவுமே அவளை அங்கே பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கூடி சீக்கிரம் எனக்கு பிறப்பில் பிறக்க போகிறான் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அந்த பெல்ட்டை பார்த்துட்டு அவளுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னு அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது இவன் தான் சொல்லிட்டு என்ன இப்போ உனக்கு கீழே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, அதனால தான் டாக்டரை பார்க்க வந்தியா, என்ன பார்த்துட்டு சரி பண்ணிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே டீஸ் பண்ணதுமே அப்படிலாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, உடனே கிளம்பி வர சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே இப்போவே வேற அவங்கள பார்க்கணும்னு சொன்னதும் எங்கே போயிட்டுருக்க நீ, ஹஸ்பண்ட் இருக்கும்போது இன்னொரு பர்சனை போய் மீட் பண்ண போறியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் என்ன ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கா, நான் போக வேண்டான்னு தான் நினச்சேன், பட் நீ இப்போ பேசுகிறத பார்த்தா எனக்கு போகணும் தான் தோணுது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவ எப்படி என்ன விட்டுட்டு வேற ஒரு பர்சனை மீட் பண்ண போவா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு, சிரிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் அங்கே மறைஞ்சு வேற நின்றுக்கிறான், திரும்ப பார்த்து கோவப்பட்டுட்டு அங்கே டைவர்ஸ் கேட்டுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே பாடி கார்டு அவங்க போயிட்டாங்க, நம்ம போகலாமான்னு சொன்னதும் தள்ளுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவரை ஒரு கிக் விட்டுட்டு வேமா அங்கே கிளம்பி போகிறான். அப்போ அங்கே பாடி கார்டு இதுக்கு மேலே கார் போகாது பாஸ், நம்ம வாக் பண்ணி தான் போகணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நான் சைக்கிளில் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே சைக்கிள் எடுக்க போனால் சைக்கிளுமே கிடைக்க மாட்டேது. அப்போ அங்கே ஒரு ட்ரக் பர்சன் போனதுமே என்னை கூட்டிகிட்டு போய் விடுங்க, இந்தாங்க உங்களுக்கு காசு நிறையா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதில் ஏறி போயிட்டுருக்கான். பார்த்தா அதில் கோடியெலாம் இருக்கவும் பயந்து போய் கத்திட்டே போகிறான். இப்போ ஹீரோயின் அங்கே காரில் போயிட்டுருக்கதை பார்த்துட்டு ஏய் நின்று நான் நீ கீழே இறங்கு காரை விட்டு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிட்ருக்கா. உண்மையிலே நம்மளை ரொம்ப லவ் தான் பண்ணிட்டுருக்கான் போலே அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த லீவோட சேர்ந்து அவங்க ஹோட்டலுக்குள்ளே போனதுமே நம்ம ஹீரோவுமே அதே ஹோட்டலுக்கு வர்றான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவை அந்த நிலைமையில பார்த்துட்டு உன்ன மாதிரி பிச்சைக்காரங்களெல்லாம் உள்ளே விட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கார்டு சொன்னதுமே யாரை பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க பாடி கார்ட்ட கால் பண்ணி இப்போ உடனே இந்த ஹோட்டலவே நீங்கள் விலைக்கு வாங்க அப்படின்றத சொன்னதும் அவர் கொஞ்ச நேரத்தில் அங்கே பேப்பரை கொண்டு கொடுத்துடுறாரு. பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த கார்டுக்கு ரொம்ப பயமாயிட்டாங்க, சாரி கேட்குறாரு. சரி ஓகே உன்னை நான் வேலையை விட்டெல்லாம் தூக்க மாட்டேன், நீ ஒரு விஷயம் சொல்லு, உன்னோட ஒய்ஃப் கோவப்பட்டாங்கன்னா நீ என்ன மாதிரி அவங்கள சொல்லி சமாளிப்ப அப்படின்றத கேட்டதும் அவங்க என்ன சொன்னாலும் சரி நீங்கள் கோவப்படக்கூடாது, ஓகேவா சொல்லிட்டு இருக்கணும், அவங்கள பார்த்துட்டு அவங்க என்ன கேவலமாக திட்டினாலுமே சிரிச்சிட்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத சொன்னதும் சரி இப்போ என்னோட ஒய்ஃபை நான் மீட் பண்ணி இதே மாதிரியே பிஹேவ் பண்ணுறேன், அவள் என்கிட்ட சமாதானம் ஆயிட்டானா உன் வேலை தப்பிச்சிச்சு, இல்லைன்னா அந்த ஹோட்டலை நான் இழுத்து மூடிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அந்த லியை தான் மீட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ உன்னோட அம்மாவை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த உன்னோட ஹஸ்பண்டை நீ தான் கொல்லணும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் எதுவும் அப்படி பண்ண போகிறது கிடையாது, என்னோட அம்மாவை பற்றி நானே தெரிஞ்சுக்கிறேன், இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வைக்காத, நீ இப்போ என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு, நம்ம ஒய்ஃப் இவ்வளோ நல்லவளா
நல்லவளா இருக்காளே அப்படின்றத செட் அவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலே முழிக்க தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அங்கே வெளியே பார்த்தா அவங்க சிஸ்டரும் அங்கே அந்த ஏன்மே வந்து மீட் பண்ணிட்டு ஹீரோயினை திரும்பவுமே டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னை திரும்ப வந்துட்டு இன்னொரு ஆளை வந்துட்டு செடியூஸ் பண்ணிட்டியா, இப்படி பணக்காரங்களையா செடியூஸ் பண்ணுறதா உன்னோட வேலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த யான்மே நம்ம ஹீரோயினை ரொம்ப மோசமாக பேசுகிறான். ஹீரோயின் ஒரு நீரேடு எடுத்து குத்தி விட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட, உனக்கு பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, கொஞ்ச நாளைக்கு நீ பேசாமல் இரு அப்படின்றத சரிடா, பேச முடியாமல் போயிடுது. அப்போ அந்த யானையுமே ஷூவில் வந்துட்டு ஒரே மிதியாக மிதிச்சுட்டு, நீ என்ன இப்போ தைரியம் தான் என்னை வந்து அடிப்பாப்போம் அப்படின்றத சொன்னதுமே அவன் வந்துட்டு கோவப்பட்டுட்டு அங்கே அடிக்க போனதும் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பேன், வந்து இவனை வந்துட்டு பிடிங்கன்னு சொல்லிட்டு அங்கே பாடி கார்ட்ட சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேர் மூஞ்சியுமே எனக்கு பார்க்கவே பிடிக்கல, இவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு விரட்டுங்க அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த லீயை பார்த்து, நீ என்ன என்னோட ஒய்ஃபோட பண்ணிட்டு இருக்க, நீ தேவையில்லாமல் வந்துட்டு எங்களை தொந்தரவு பண்ணி பார்க்கணும்னு நினச்சின்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக வந்து உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதும், எதுக்காக பிரதர் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களோட பிரதர் தானே அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ எனக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிரதராக வந்துட்டு இவனை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கானு சொல்லிட்டு பார்க்குறா. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, நீ தேவையில்லாமல் என்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அங்கே நைட் மெய்டு நம்ம ஹீரோயினுக்காக ஒரு சூப்பை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களோட மதர் இன் லா உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க, நீங்கள் இந்த சூப்பை குடிங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த சூப்பை குடிச்சிட்ருக்கா. இப்போ மெய்ட் வந்துட்டு, மேடமோட ஆசை நிறைவேற போகுது, குடி சீக்கிரம் அவங்களுக்கு பிறப்புல பிறக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பிறகு ஹீரோயின் அந்த குடிச்சதுமே ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ, என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுற அப்படின்றத கேட்டதும், உங்கள் அம்மா தான் ஏதோ சூப் கொடுத்தாங்க அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே, நான் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதும், அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்ச அவ கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ ஹீரோயின் அவனோட கழுத்தில் ஒரு நீடில் எடுத்து குத்தி விட்டா. அவனுக்கு அசைய முடியாமல் போயிடுது. இப்போ நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணணுமோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வேணும்னே அவனுக்கு லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டுட்டு அவனை ரொம்ப சீரியஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்கா. இப்போ நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்கேன். இப்போ நீயுமே என்னை வந்து செடியூஸ் பண்ணேன்னா நான் அதில் வந்துட்டு ஓகேவா ஆகிட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்து உனக்கு வந்துட்டு மன்னிப்பு கொடுத்துருவேன்னு சொல்கிறா. நீ ஃபஸ்ட்டு என்னை சரி பண்ணாதானே நான் வந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியும்னு அவன் கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே அவனை சரி பண்ணிடுறா. பிறகு ஹீரோ வந்து அவளை செடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பரவாயில்லப்பா, நீ என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் தான் பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது அவனை பக்கத்தில் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேக்கா. இவ்வளோ ஷாக்கெல்லாம் தேவை கிடையாது, நான் எதுவுமே பண்ணலை, நைட்டு நீ தான் என்னை தேவையெல்லாம் வந்து வம்பு கழுத்து அப்படின்றத சொல்லிட்டான். எனக்கு எது ஞாபகம் இல்லைன்னு அவன் சொன்னதுமே, ஓ ஞாபகம் இல்லையா, நேற்று நீ என்ன சொன்ன, என்னோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா என்னை வந்துட்டு மன்னிச்சிடேன்னு சொன்னேன்னு கேட்டதும், அப்படிலாம் நான் எதுவும் சொன்ன மாதிரின்னு தெரியலேன்னு சொன்னதுமே, சரி ஓகே ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணதுமே, எப்பா விடுப்பா சாமி எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றத சொல்லிடா. சரி நான் கொடுத்த கிஸ்ஸை நீ திரும்ப கொடுக்க வேணாமான்னு கேட்டதும் அவளுமே கிஸ் பண்ணிட்டு 2 பேருமே ஹாப்பியாகிட்டாங்க. வந்து திரும்ப ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே கிளம்பும்போது, பாஸ் உங்களுக்காக புது கார் வாங்கியிருக்காங்க, இதில் நீங்கள் போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. இப்போ இது எல்லாமே எனக்கு கிடைக்க வேண்டியதாச்சே, இப்படி போயிட்டு வந்து அவளுக்கு வந்து கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயினை வந்து, நீ இப்போ இந்த காரில் எதுக்காக ஏறிட்டுருக்க, இது எல்லாமே எனக்கு சொந்தம்னு சொன்னதும், எதுக்காக நீ இப்படி தேவையில்லாமல் வந்து இங்கே பேசிட்டு என் உயிரை போட்டு வாங்குறேன்னு ஹீரோயின் கோவப்படுறா. ஃபஸ்ட்டு வா உன்னோட மதர் இன்லாட்ட சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே இழுத்துட்டு போயிட்டு, நான் வந்து தான் உங்கள் பையனை மேரேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண பொண்ணு, பட் என்னோட சிஸ்டர் வந்து உங்களை ஏமாற்றிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்றத சொன்னதும், நீ எதுக்காக ஃபஸ்ட்டு இதை வந்து என்கிட்ட சொல்லணும்னு கேட்குறாங்க. என்னோட சிஸ்டர் ஆச்சே அதனால தான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்டு இதெல்லாம் உண்மையான்னு கேட்டதும், நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு, நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன், பட் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும், எதுக்காக நர்வஸ் ஆச்சு, ஒன்று மாதிரி பொண்ணை போய் நான் வேணான்னு சொல்லுவேனா, நீ ஏன் என்ன அம்மாவா நினைக்கலையா அப்படின்றத கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அவள் வந்து ஃப்ராடு அப்படின்றத சொன்னதுமே, நீ தான் ஃப்ராடு, ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு தேவை கிடையாது, இவளை பிடிச்சி இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின்ட்ட. இதுக்கப்புறம் நீ எதை பற்றி கவலைப்படாது அப்படின்றத சொல்கிறாங்க. அவளையுமே எங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினதுமே அப்போ அங்கே லீவ் வந்துடுறா. நீ தான் ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த வீட்டோட மருமகளாக இருக்க, உனக்கு தான் வந்துட்டு எல்லா தகுதியும் இருக்குது, நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறே அப்படின்றத கேட்டதோ, நீங்கள் யார் எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்டதுமே, நான் இந்த வீட்டோட பையன் தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பென்டன் மாதிரி எதையே கொடுத்து, 1 இயருக்கு முன்னாடி என்னை பிரதரை வந்துட்டு யார் காப்பாற்றினாங்கன்னு உனக்கு தெரியுமா
தெரியுமான்னு கேட்டதும் எனக்கு தெரியலன்னு சொன்னதுமே அதுக்கான எல்லாம் வந்துட்டு உனக்கு ஆன்சருமே இதில் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அப்போ அந்த யான் அவளுக்கு கால் பண்ணதும் இதுக்கப்புறம் நீ எனக்கு கால் பண்ணுற வேலையெல்லாம் வைக்காத, ஏன்னா வந்து நீ வந்து எனக்கு தகுதியானவன் இல்லைன்னு அவன் சொல்லிடுறா. பிறகு ஹீரோயின் அப்படியே அங்கே வந்து சுற்றி பார்க்க அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே ஸ்லிப் ஆகும்போது நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். அப்போ லீவ் வந்து என்ன இங்கே வந்து 2 பேரும் ஹாப்பியாக வந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டதுமே நீ எதுக்காக திரும்ப இங்கே வந்துட்டு இருக்க, ஏன் உனக்கு வேலை வெட்டியே இல்லையா, என்னை ஃபாலோ பண்ணுறதா உனக்கு வேலையா அப்படின்றத கேட்டதோ என்ன பிரதர் 1 இயருக்கு முன்னாடி உங்களை காப்பாற்றின பொண்ணை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமான்னு கேட்டதுமே ஹீரோ கோவப்பட்டு பக்கத்தில் வந்து தேவையில்லாமல் உளறிட்டு இருக்காதான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னாச்சு, எதை நீங்கள் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் என்னோட பிரதரோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் இருக்காங்கன்னு சொன்னதும் நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு என்கிட்ட நீங்கள் எதையோ மறைச்சிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் போடுறதுக்காக வச்சுருக்கான். வேறு ட்ரெஸ் அவள் வந்து வச்சுட்டு போயிடுறா. ஹீரோ பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிட்ட பாரு என் நிலைமை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். இப்போ ஹீரோயின் பார்க்க நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. இப்போ நீ பண்ண வேலைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே இங்கே கிஸ் பண்ணிட்டு திரும்ப ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, உன்னோட அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு போகிறா. அங்கே ஓப்பன் பண்ணதுமே பார்த்தா சில ஆளுங்க இருக்காங்க. அவளை பார்த்துட்டு அவங்க பயந்து போயிட்டு போகும்போது அவங்க சிஸ்டர் வேகமாக வந்து மயக்க மருந்து கொடுத்து அங்கே மயக்கமாக்குறா. நீ உன்னோட அம்மா பேரை சொன்னால் நீ எங்கே வேணாலும் வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுமேன்னு சொல்லிட்டு அவளை பெட்டில் தள்ளி விட்டுட்டு இவட்ட நீங்கள் தப்பாக நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுக்க போகும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். அங்கே இருக்க எல்லா பர்சனையுமே அடிச்சு போட்டு அங்கே கார்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிட்டு இவ்வளோ பிடிச்சி உங்கள் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப்ட இந்த மாதிரி பண்ணியிருப்ப, உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் கழுத்தில் அந்த பென்டென்ட் இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகிடுறான். இந்த பென்டென்ட் எப்படி உன்ட்ட வந்துச்சுன்னு சொன்னதும் சின்ன வயசுலேருந்தே இது ஏன்ட்ட தான் இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறா. அப்படின்னா 1 இயருக்கு முன்னாடி என்னை காப்பாற்றின பொண்ணு நீதானா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஹீரோவும் ஹீரோயினும் ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்க சிஸ்டர் ஹீரோக்காக சாப்பாடெலாம் சமைச்சு கொண்டுட்டு வந்துட்டு வச்சிட்ருக்கா. உங்களுக்காக தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேகமாக எடுத்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோவுக்குமே இதை சாப்பிட்டுட்டு பாருங்களேன் அப்படின்றத சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் நீ என்ன சாப்பாடு கூட ஒழுங்காக வந்து சமைக்க தெரியலையா, ரொம்ப கேவலமாக இருக்குது, உனக்கு சமைக்கணும்னா என்கிட்ட சொல்லியிருந்தேனா என்னோட ஷெப்பை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனுப்பி வச்சிருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. இப்போ ஹீரோ நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்றத கேட்டதும் நான் வந்துட்டு சும்மா தான் வந்தேன்னு சொன்னதுமே ஒரு விஷயம் இல்லைன்னா நீ பேசாமல் கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப கோவமாயிட்டு நான் இவ்வளோ ஒரு வழி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக அவள் இங்கே வந்துட்டுருக்கா, உனக்கு சாப்பாடெலாம் வேறு சமைச்சு கொண்டு வந்துட்டுருக்காளே, உனக்கு அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீ என்னத்தை வந்து என்கிட்ட வந்து மறைச்சிட்ருக்கு அப்படின்றத கேட்டதும் நான் இப்போதைக்கு உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னதுமே அவள் கோவம் அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோங்க மடியில் உட்கார வச்சுக்கிறான். ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் நான் எதுவுமே கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவள் கோவம் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இப்போ ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுலான்னு சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே விளைவிக்கிறா. கீழே விழுந்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிருது. உனக்கு இதே வேலையாக தான் போச்சா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளை பார்த்துட்டு கண்டிப்பாக இவள் வந்து சும்மாலாம் வந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்க மாட்டாளே, இவளுக்கு பின்னாடி யாரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அவளுக்கு வந்துட்டு அந்த லீட்டேருந்து கால் வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, எனக்கு தெரியுமே இது வந்து அவனோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் அங்கே ரோட்டில் வந்துட்டு அங்கே டெடிபியர் மேலே அந்த வளையத்தெல்லாம் அவள் போட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க சிஸ்டர் போயிட்டுருக்கா. உங்களோட ஒய்ஃபாக இருந்துமே பாருங்களேன், இவள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கேவலமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, சின்ன வயசுலேருந்தே இவளுக்கு இதே வேலை தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட ஏற்றி விட்டதும் நம்ம ஹீரோ அங்கேருந்து போக போகிறான். அப்போ நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சதுமே நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது, அதுக்கப்புறம் இப்படி என்னை டச் பண்ணி பேசுகிற வேலையெல்லாம் வைக்காது அப்படின்றத சொல்லிட்டு போனதும் அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ அந்த பர்சன் நம்ம ஹீரோயின்ட்ட மேடம் உங்களுக்கு வந்து காசு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் விளையாட முடியாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துடுறான். இந்த உனக்கு எவ்வளோ காசு வேணுமோன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் அந்த காசை பிடிக்கிட்டு உனக்கு வந்துட்டு இவ்வளோ காசு தான் எதுக்காக எல்லாத்தையும் வாங்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட திரும்ப காசை கொடுத்துடுறா. நீ வந்து இந்த இப்படி காசை யூஸ் பண்ணுற வேலையெல்லாம் வைக்காத அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. நம்ம ஹீரோ சரி ஓகே இந்த விளையாடுன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே போட்டுகிட்டே இருக்கா. பட் எதுவுமே கிடைக்க மாட்டேது. அப்போ ஹீரோ அந்த ஒரு வளையத்தை எடுத்து கழுத்தில் போட்டுட்டு நான் வந்துட்டு உங்களோட பெரிய டெடிபியர் நான் தான், நீங்கள் வந்து எதுக்காக என்கிட்ட கோவப்பட்டுருக்கீங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினும் ஹாப்பியாகிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோவோட கனவு தான் போல். நம்ம ஹீரோயின் பார்த்தா எல்லா டெடிபியரையுமே அங்கே வந்து வின் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதை எல்லாத்தையுமே அங்கே ஹாப்பியாகிட்டு வாங்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோட்ட நீ வந்து எனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணல, உனக்கு இந்த கிஃப்ட் இந்த டெடிபியரை நீ வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு கை
கையில் கொடுத்ததுமே நம்ம ஹீரோ நீ ஏன் இப்படி கோவப்பட்டுருக்க, நான் இப்போ வந்து உன்ட்ட எல்லா உண்மையிலே சொல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும் எதுவும் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்கிறா. நீ அப்படிலாம் சொல்லாத அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து 1 இயருக்கு முன்னாடி என்னை காப்பாத்தினாளா, அதனால தான் அவள் ஆஃபீஸ்க்கு வந்தா நான் வந்து எதுவுமே சொல்லலை, நீ இப்படிலாம் கோவப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேரும் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவளுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த கால் பண்ணிடுறான். இந்த சின்ன வேலையை கூட உன்னால் பண்ண முடியலையா, அவங்க 2 பேர்த்தையும் உன்னால் பிரிக்க முடியலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் என்ன வந்து தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது பிரிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான வேலையோ, தேவையில்லாம நீ இப்படி என்கிட்ட பேசுகிற வேலை வைக்காத அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர், நீங்கள் என்னை லைக் பண்ணலைன்னு எனக்கு தெரியும், நான் இந்த கண்ட்ரியை விட்டே போக போகிறேன், நீங்கள் எனக்காக ஒரே ஒரு கப் சூப் மட்டும் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்றத கேட்டதும் அவ்வளோதானே, சரி ஓகே நான் பண்ணி தரேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். இப்போ மெய்ட் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே அவனுக்கு அவ்வளோ தைரியமானு சொல்லிட்டு அவள் கோவத்தோட வந்துச்சேக்கா. இப்போ இவன் வந்து சூப்பெல்லாம் ஊற்றி அவளுக்கு கொடுக்கும்போது வேமா வந்து ஹீரோயினுமே அந்த பவுலை பிடிச்சிக்கிறா. உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, அவர் எனக்காக தான் சூப் பண்ணியிருக்காருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஏன்னா அவளுக்காக அவள் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து முறைச்சதுமே அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். எதுக்காக பேபி கோவப்படுறேன், இந்த பாரு நிறைய சூப் இருக்குது நீயுமே குடின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவளுக்குமே ஊற்றி கொடுத்ததும் 2 பேருமே குடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது, உப்பெல்லாம் நிறைய போட்டு வச்சுருக்கான் போல், குடிக்கவே முடியல. பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பெரிய ரெஸ்டாரண்ட்டில் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் பொய்யா பேசுகிறா. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்க, பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த மாதிரி சூப் கிடைக்காது, அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே போட்டி போட்டு குடித்ததுமே நம்ம ஹீரோ ஓ அப்படியா ரொம்ப நல்லா இருக்கா, இன்னுமே நிறையா சூப் இருக்குது குடிங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட இந்த சூப் எல்லாமே எனக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி தூக்கி குடிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே நம்ம ஏன் வந்துடுறான், எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து நான் ஃபோன் பண்ணால் கட் பண்ணுவேன், நீ இன்னொரு பர்சனை நான் இருக்கும்போதே செடியூஸ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அந்த லாக்கெட் எடுத்து காமிச்சிட்டு உன் ட்ராமாவெல்லாம் இதோட நீ ஸ்டாப் பண்ணிக்கோ, எனக்கு என்ன தெரியாதா, நீயும் அந்த லீயுமே சேர்ந்து என்னோட லாக்கெட்டை வந்து திருடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீ வந்து அவனை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருப்பியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அப்போ தான் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அந்த லாக்கெட்டை காமிச்சு நம்ம ஹீரோட்ட நான் உங்கள் உயிரவே காப்பாற்றிருக்கேன், எனக்காக நீங்கள் சூப்லாம் பண்ண மாட்டேங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அதை பார்த்துருக்கா. நான் தான் அவரை காப்பாற்றினேன், ஆனால் நீ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிட்டு அப்படின்னு நீ தான் என்னை காப்பாற்றினியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணி உன்னை காப்பாற்றினவ நான் தான் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்போ அவளுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு நீ வந்து என்னோட உரிமைகள் எல்லாத்தையுமே என்கிட்ட பறிச்சிட்ட, இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துனதுமே நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட பேச தேவை கிடையாது, இன்னொரு பர்சன் இருக்காரு, நீ அவரை வந்து ஹேண்டில் பண்ண பாரு அப்படின்றது சொன்னதும் பார்த்தா கோவப்பட்டு நீ எனக்கே துரோகம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். பிறகு ஹீரோயினோட அப்பா அவங்க பொண்ணுகிட்ட ரொம்ப கோவப்படுறாரு, உன்னால தான் எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, அந்த ஷான் வந்து என்னை பேங்க்ராப் பண்ணிட்டான், இப்போ நான் தெருவுக்கே வந்துட்டேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே கோவப்படும் போது அவள் வந்து அந்த யானுக்கு கால் பண்ணி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை வந்து மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. சரி ஓகே உனக்கு மன்னிப்பு வேணும்னா நீ மடி போட்டுட்டே என் வீட்டு வரைக்கும் வா அப்படின்றத சொன்னதும் அவளுமே அதே மாதிரியே பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அப்போங்க சில பர்சன்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்டாக சுற்றிட்டு இருந்தா, இப்போ இவன் நிலைமையை பார்த்தியா ரொம்ப மோசமானவ, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. அவள் அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டு ப்ளீஸ் நீ சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன், என்னை மீட் பண்ணவா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதும் அப்போங்க அவரோட பாடிகார்டு வந்து அவர் வந்துட்டு சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்காக தான் சொன்னார், நீங்கள் என்ன சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்களா, உன் மூஞ்சவே அவர் பார்க்க விரும்பலை, இங்கேருந்து போயிருங்கன்னு சொன்னதுமே அவள் பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு அங்கே கோவப்பட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து இவளோட நிலைமையை அங்கே ஃபோன் மூலமாக யாரோ வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இவளை வச்சு என்னோட காரியத்தை சாதிச்சிடலான்னு நினைச்சா இவ எதுக்குமே வேலைக்கு ஆகலை, நான் இனிமேல் வேற ஏதாச்சும் தான் பண்ணணும் அப்படின்றத சொல்றான். பிறகு ஹீரோயின் அவங்க அப்பா வந்து மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருக்காரு, எதுக்காக நீங்க இப்போ என்ன கூப்பிட்டீங்க அப்படின்றத சொன்னதும் உன்னோட ஹஸ்பண்ட சொல்லி நம்ம கம்பெனியில கொஞ்சம் பணம் போட சொல்லுமா, எப்படியாச்சும் நம்மளை காப்பாற்ற சொல்லு அப்படின்றத சொன்னதும் உங்க பேச்செல்லாம் கேட்டு நான் என்ன வந்துட்டு உங்க பாச வலையில விழுந்துருவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா, அப்படிலாம் நான் எதுவும் பண்ண போறது கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அந்த ஆள் ஹீரோயினை உடனே கோவப்பட்டு அடிக்க போறாரு. ஆனா நம்ம ஹீரோ வந்து என்னோட ஒய்ஃப் மேல அடி விழுந்துருச்சுன்னா உங்க நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டினதும் சும்மா நான் என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னதும் எந்த பேச்சு இதுக்கப்புறம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அந்த ஆளுக்கு கடன் கொடுத்தவங்களாம் வந்துட்டு அந்த ஆளை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே அங்கே லீக் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பர்சன் அங்கே ஒரு மெடிசனை தூக்கி போட்டு இந்த மெடிசனை நீ சாப்பிட்டுட்டு உன்னோட பொண்ணோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே நாங்கள் சொன்ன மாதிரி பண்ணு, அப்படின்னா தான் உனக்கு வந்துட்டு விடுதலை கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் அந்த ஆள் அவங்க பேச்சை கேட்டுட்டு அங்கே மெடிசன்லாம்
சாப்பிட்டாரு. உடனே நம்ம ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, அப்பாவோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் நீ ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா, நீ ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மோசமாக பிஹேவ் பண்ணதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டா. அப்போ அந்த ஆள் கீழே விழுந்ததுமே அங்கே வாயிலேருந்து பிளடிங்காக வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே அவங்க சிஸ்டர் வந்துடுறா. நீ என்ன கடைசியில் என்னோட அப்பாவை கொலையே பண்ணிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அவள் வந்து ட்ராமா போடுறா. ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லும்போது அங்கே இருக்க நர்ஸ் இவங்க பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே சீஃப் வந்துட்டு இதுக்கப்புறம் நீ வந்து இங்கெல்லாம் ஒர்க் பண்ண வேணாம், 1 வீக்குக்கு நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நானுமே இங்கே ஒர்க் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு அவள் ஐடி கார்டை தூக்கி போட்டுட்டு கோவம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. பிறகு ஹீரோயின் இதெல்லாம் யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லும் போது எல்லாமே லியோட வேலை தான் கண்டுபிடிச்சி சொன்னதும் எனக்கு தெரியுமே அவன் தான் இந்த வேலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டையுமே அதை பற்றி இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நான் வந்துட்டு அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறேன், நீ கரெக்டான டைமுக்கு வந்துரு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுறான். அதுக்கப்புறம் அங்கே லியை போய் அவன் மீட் பண்ணதுமே நீ வந்த ஸ்பீடில் என்னை கொலை பண்ணிடுவேன்னு நினச்சேன் நான் பண்ண வேலைக்கு, ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கேன்னு சொன்னதுமே நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வேணாமா அதனால தானே சொன்னதும் அவனுக்கு டவுட் ஆகிட்டு அவள் பேக்கெல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொன்னதும் அங்கே எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு எதுவுமே அவங்ககிட்ட ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி டிவைஸ் இல்லை பாஸ் அப்படின்றத சொன்னதும் நான் என்னோட சேஃப்டியை பெருசாக எடுத்துக்கிட்டேன், அதனால தான் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவனோட வாயிலேருந்து எல்லா உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் அவன் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறான். 1 இயருக்கு முன்னாடி அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், அப்பயுமே முடியல, உன்னோட சிஸ்டரை வச்சு காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ எல்லாத்தையும் என்னோட பிளான் எல்லாத்தையுமே சொதப்பிட்ட, அதனாலதான் உன்னோட அப்பாவுக்கு பாய்சன் கொடுத்து உன்னை மாட்டி விட வேண்டியதாயிருச்சு, உனக்கு அதுக்கு எந்த சம்மதம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நீ உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதும் நீ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே எல்லாமே லைமா போயிட்டு இருக்கு, நீ வசமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும்போது அங்க செடிக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அங்க போனை வச்சிருக்கா போல, அது மூலமா அங்க லைவா போயிட்டு இருக்கு. உடனே அவன் எடுக்க போனதுமே இப்போ பண்ணி என்ன பிரயோஜனம், எல்லாமே வெளியாயிருச்சு உண்மையிலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக போகிறான். ஆனால் ஹீரோ அங்கே பிடிச்சிடுறான். நீ அளவுக்கு மீறி நடந்துட்ட, இப்போ உனக்கு ஜெயில் தான் கடைசியாக உன்னோட வீடு அப்படின்றத சொல்லிட்டு அவனை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபைனலாக நீ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ஆளுக்கு பாய்சன் எல்லாத்தையும் உடம்புல இருந்து எடுத்துடுறா. இப்பயாச்சும் நீங்கள் சொல்லுங்கள் என்னோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவர் உண்மையை சொல்லிடுறாரு. ஹீரோயின் போனதும் அவங்க சிஸ்டர் ரொம்ப கோவமாயிட்டு அவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணிட்டு ஃபைனலாக அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னது அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. ஃபைனலாக நான் உன்னை பார்த்துட்டேன், நான் ரொம்பவே உன்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இப்போ என் நிலைமையை இந்த லெவலுக்கு கொண்டு விட்டுட்டு நீ மட்டும் உன்னோட அம்மாவோட சேர்ந்து ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி வச்சு குத்த வரா. அப்போ அவங்க அம்மா நீங்கள் இருந்து போயிடுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் போக மாட்டா. அவங்கள அவள் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அவளை காப்பாற்றிடுறான். அவளை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட இதான் உங்களோட மருமகன்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்னோட பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் உங்களை எங்கேயுமே போக விட மாட்டேன், நீங்கள் என் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே நான் உங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குருவேம்மா அப்படின்றத சொல்கிறான். ஃபைனலாக பார்த்தா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.